குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 8ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் அட்டாமிக் ரேடியஸ், அதாவது அணு ஆரம்னு பேர். ஏற்கனவே சொன்னோம், இதெல்லாம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னோம். அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, இப்படி நிறையா சொன்னோம். ஒவ்வொன்றை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதோட டெஃபினிஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எல்லாம் கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள். இப்போ atomic radius of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost cell containing the valence electron. Important ஒன்று இதுதான் டெஃபினேஷன். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அதோட சென்டர் பார்ட்டை நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். நியூக்ளியஸோட சென்டருக்கும், அதாவது நியூக்ளியஸோட மையப்பகுதிக்கும் அதோட அவுட்ருமோஸ்ட் செல் என்னன்னு சொல்லுவோம், வேலன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா வேலன்சி செல்லுன்னு சொல்லுவோம், ஏன்னா அங்கே தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அட்டாமிக் ரேடியஸுங்கிறது என்ன, எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அதோட அணுவோட மையப்பகுதி தான் நியூக்ளியஸ். அணுவோட மையப்பகுதிக்கும் அதோட அவுட்ருமோஸ்ட் செல்லுக்கு இடையில் இருக்கிற தூரத்துக்கு பேர் தான் அட்டாமிக் ரேடியஸ். ரேடியஸ்னால் தூரம். எதோட தூரம், அணுவோட தூரம். அணுவோட தூரம் எப்படி சொல்லலாம், அணுவோட மையப்பகுதியிலிருந்து அதோட கடைசி கூடு இருக்கு இல்லையா, அவுட்ருமோஸ்ட் செல், அது வரைக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் அட்டாமிக் ரேடியஸ். இப்போ பாருங்கள், டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். இம்பார்ட்டன்ட் ஒன்று. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் சரி அதோட தனியாக இருக்கிற ஆட்டத்துக்கு இந்த அட்டாமிக் ரேடியஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ். எதை தவிர, நோபல் கேஸஸை தவிர. ஏன் அப்படின்னா நோபல் கேஸ் மட்டும்தான் எது கூட ரியாக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் செல்லு முழுசும் எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால அது எது கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகாதனால அதுக்கு அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற எதுக்குமே டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்ட் டு எஸ் கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ பொதுவாக அட்டாமிக் ரேடியஸை நம்ம ரெண்டு விதமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று கோவலண்ட் ரேடியஸாக கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா மெட்டாலிக் ரேடியஸாக கண்டுபிடிக்கலாம். கோவலண்ட் ரேடியஸ்னால் சகப்பிணைப்பு ஆரம், மெட்டாலிக் ரேடியஸ்னால் உலோக ஆரம். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பொதுவாக எந்த ஒரு மாலிகுலாக இருந்தாலும் சரி அல்லது காம்பவுண்டாக இருந்தாலும் சரி அதில் ரெண்டு டைப் ஆஃப் பாண்டு தான், நிறைய பாண்டு இருக்குது, மெயின் ரெண்டு தான். ஒன்று கோவலண்ட் பாண்டு. கோவலண்ட் பாண்டுங்கிறது சகப்பிணைப்பு, எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டா வர்றது கோவலண்ட் பாண்டு. எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா எலக்ட்ரானை ஒன்று கொடுக்கும், இன்னொன்று வாங்கிக்கும். அப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரால் வர்றது பார்த்திங்கன்னா அயானிக் பாண்டு. அயானிக் பாண்டோட இன்னொரு பேர் தான் மெட்டாலிக் பாண்டு. இப்போ இந்த மெட்டாலிக் ரேடியஸ் அப்படிங்கிறது மெட்டாலிக் பாண்டு இருக்கிற காம்பவுண்டில் அல்லது மாலிகுலில் வரக்கூடிய ரேடியஸ் பேர் மெட்டாலிக் ரேடியஸ். அதே மாதிரி கோவலண்ட் பாண்டு இருக்கக்கூடிய காம்பவுண்டில் அல்லது மாலிகுலில் வரக்கூடிய ரேடியஸ்க்கு பேர் கோவலண்ட் ரேடியஸ். அப்போது எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் சரி அதோட அட்டாமிக் ரேடியஸை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, எதை தவிர, நோபல் கேஸை தவிர. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று கோவலண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், அல்லது மெட்டாலிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க பார்க்கலாம். டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம்ஸ், அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மெட்டல் ஆட்டம்ஸ். Atom is known as metallic radius. It is defined as half the distance between the nuclei of adjacent metal atoms. இப்போ பாருங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மெட்டாலிக் ரேடியஸ்னால் உலோக ஆரம், அதை ஃபஸ்ட் எழுதி வைங்க. இப்போ எதில் மெட்டாலிக் பாண்டு இருக்குது, அதாவது அயானிக் பாண்டு இருக்கோ அந்த காம்பவுண்டுக்கு பேர் அயானிக் காம்பவுண்ட். அதில் இருக்கிற ரேடியஸுக்கு பேர் அயானிக் ரேடியஸ் அல்லது மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்டு as half the distance between the nuclei of adjacent metal atoms. இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதோட டெஃபினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெட்டாலிக் பாண்டு இருக்கிற காம்பவுண்டில் அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ஆட்டத்தோட நியூக்ளியைங்கிறது அதோட நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி. இப்போது ஒரு சோடியம் குளோரைடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அது ஒரு அயானிக் காம்பவுண்டு. இப்போ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் எது, சோடியம், இன்னொன்று குளோரைட். ரெண்டுக்கு இடையில் இருக்கிற நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, சோடியத்துக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது அடுத்தது குளோரினுக்கு இருக்கும். அந்த ரெண்டோட ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கிற தூரத்தில் பாதி தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். அடுத்தது கோவலண்ட் ரேடியஸ்னால் என்னென்னு பாருங்க பார்க்கலாம்.
In non-metallic elements, their atomic radius is known as covalent radius. It is defined as half the distance between the adjacent nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. பாருங்க பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதே மாதிரி தான் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். அது என்ன நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா உலோகமற்ற தனிமங்கள். அப்போ உலோகம் இல்லாத தனிமங்களுக்கு என்ன பேர்? நான் மெட்டல்ஸ், அலோகங்கள் பேர். அலோகங்களில் தான் எது இருக்கும்? கோவலன் பாண்டு இருக்கும். கோவலன் பாண்டு இருந்தால் அந்த காம்பவுண்டுக்கு பேர் கோவலன் காம்பவுண்ட்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற ரேடியஸ் பேர் கோவலன் ரேடியஸ். இந்த கோவலன் ரேடியஸும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியைங்கிறது என்ன? அதோட சென்டர் பார்ட். அந்த கோவலன் பாண்டு, அந்த பாண்டு சிங்கிள் பாண்டாக இருந்து அப்படி கோவலன் பாண்டு இருக்கிற ரெண்டு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கிற தூரத்தில் பாதி தான் என்னது சொல்லலாம்? கோவலன்ட் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்டஸ் கன்சிடர் ஹைட்ரஜன் மாலிக்யூல். என்னது எடுத்துக்கிறோம்? ஹைட்ரஜன் மாலிக்யூல். இப்போ ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாண்டு என்ன பாண்டுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிங்கிள் கோவலன் பாண்டு. ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும். அப்போ இது ஒரு கோவலன் காம்பவுண்டு. இதுக்குள்ளே இருக்கிற பாண்டு கோவலன் பாண்டு. இந்த பாண்டோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் கோவலன் ரேடியஸ். இப்போ ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஹைட்ரஜன் நியூக்ளியை ஆஃப் த மாலிகுல் இஸ் 0.74 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இட்ஸ் கோவலன் ரேடியஸ் இஸ் 0.74/2 = 0.37 ஆம்ஸ்ட்ராங். இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலில் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.74. இப்போ நம்ம சொன்னோம் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கிற தூரத்தில் பாதி. அப்போ அப்படின்னா என்னென்னா இதை டிவைட் 2. அப்போ என்ன ஆன்சர் வருது? 0.37 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் ஹைட்ரஜன் மாலிகுலோட கோவலன்ட் ரேடியஸ். எவ்வளவு? 0.37 ஆம்ஸ்ட்ராங். இது புரியுது இல்லையா? அடுத்தது பாருங்கள். when you look at the variation of the atomic radii, atomic radiனாலும் atomic radiusனாலும் ஒன்று தான். in the periodic table there are two distinct trends. Along the period from left to right, the atomic radius of the element decreases, whereas along the groups from the top to bottom, the atomic radius increases. Important ஒன்று, நல்லா மைண்டில் வச்சுக்கோம். பீரியட்ஸ் நம்ம இது வரைக்கும் சொல்லிகிட்டே வந்தது. பீரியட்ஸுங்கிறது லெஃப்ட் டு ரைட்டில் இடமிருந்து வளமாக போகிறது பீரியட்ஸில் இடமிருந்து வளம் போக போக அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி குரூப்ஸுங்கிறது டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது மைண்டில் வச்சுக்கணும். பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும் லெஃப்ட் டு ரைட் போக. அதே மாதிரி குரூப்ஸில் டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாருங்கள். த இன்க்ரீஸ் டவுன் எ குரூப் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த வேலன்ஸ் செல் நம்பர் டவுன் த குரூப். As the cell number increases, the distance between the valence cell and the nucleus increases. In contrast, when you observe along the period, the cell number remains the same, but the number of protons, that is atomic number, increases. More and more positive charges impose a strong attraction over the electrons, and thus the electron cloud shrinks towards the nucleus, which results in the decrease in the atomic size. Figure 8.4 shows how the atomic radius decreases from lithium to boron. Important ஒன்று. பொதுவாக பீரியாடிக் டேபிளில் பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். இதே குரூப்ஸில் டாப் டு பாட்டம் வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா ஷார்ட்டாக சொல்ல நல்லா கவனிங்க. குரூப்ஸில் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிட்டும் போது அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எலக்ட்ரான் அதிகமாக அவுட்ருமோஸ்ட் செல்லோட நம்பரும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி அவுட்ருமோஸ்ட் செல்லோட நம்பர் அதிகமாக நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்ருமோஸ்ட் செல்லுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸும் அதிகமாகிடும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால தான் குரூப்ஸில் மேலேருந்து கீழே வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா அதே ஆர்பிட்டில் தான், அதே அவுட்ருமோஸ்ட் செல்லு தான், அதோட எண்ணிக்கை தான் அதிகமாக தவிர அவுட்ருமோஸ்ட் செல்லோட எண்ணிக்கை அதிகமாகாது. எலக்ட்ரான் தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரே செல்லில் தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிற புரோட்டானோட சார்ஜ் அதிகமாகும், வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கும்.
அதாவது உருவளவு பெருசாகாது. அப்போ எலக்ட்ரான் அதிகமாகுமே தவிர உருவளவு அதிகமாகாததுனால உள்ளே இருக்கிற புரோட்டான் அதிக ஃபோர்ஸில் வெளியில் இருக்கிற எலக்ட்ரானை இழுக்க என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் சின்னதாகிட்டே போகும். சைஸ் சின்னதாகனா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் செல்லுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியஸும் குறைஞ்சிரும். இப்போ நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸு பீரியட்ஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் போக டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் மேலேருந்து கீழே வர இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் அயானிக் ரேடியை. அயானிக் ரேடியைங்கிறது அயனி ஆரம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அணு ஆரம், இப்போ அயனி ஆரம் பார்க்க போகிறோம். எப்போ நமக்கு அயான்ஸ் கிடைக்கும், ஒரு மெட்டல் ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்தா அல்லது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டால் தான் அங்கே அயான்ஸ் கிடைக்கும். ஒன்று பாசிட்டிவ் அயான் இருக்கலாம், இன்னொன்று நெகட்டிவ் அயான் இருக்கலாம். இப்படி இந்த அயான்ஸ் இருக்கும்போது அதில் எப்படி அயானிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, அயானிக் ரேடியஸை தான் அயானிக் ரேடியன்னு சொல்கிறோம். அதாவது அயனி ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. You know that ions are formed when an atom loss or gain electrons. When a neutral atom loses an electron, it becomes a positively charged ion called cation, whereas the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion called anion. Important ஒன்று. அயானிக் ரேடியஸ்ங்கிறதும் அதே மாதிரி தான். அயானிக் ரேடியஸ் அப்படின்னா அந்த அயானோட சென்டர் பார்ட், அதாவது நியூக்ளியஸோட மையப்பகுதிக்கும் அந்த நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளவு தூரத்தில் எலக்ட்ரான் இருக்குது, எவ்வளவு எலக்ட்ரான் மேலே அதோட ஃபோர்ஸை காட்ட முடியும், அந்த எலக்ட்ரான் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை தான் அயானிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக நமக்கு 2 டைப் ஆஃப் அயான்ஸ் தான் பாசிபிள். ஒன்று கேட்டையான், இன்னொன்று ஆனையான். கேட்டையான் அப்படிங்கிறது நேர்மின் அயனி. எப்போ ஒரு மெட்டல் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அப்போ கிடைக்கிறது கேட்டையான், பாசிட்டிவ் அயான்னு பேர். எப்போ ஒரு மெட்டல் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குதோ அப்போ கிடைக்கிறது நெகட்டிவ் அயான், அதுக்கு பேர் ஆனையான். இப்போ பாருங்கள், த சைஸ் ஆஃப் த அயான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் தர் பிஹேவியர் இன் சொல்யூஷன் and the structure of ionic solids. The size of a cation is always smaller than its corresponding neutral atom, but the anion is larger than its neutral atom. Important ஒன்று. எப்பவுமே பார்த்திங்கன்னா கேட்டையானோட சைஸு அது எந்த ஆட்டத்துலேருந்து வருதோ அந்த ஆட்டத்தை விட சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆனையானோட சைஸு எந்த ஆட்டத்துலேருந்து வருதோ அதை விட பெருசாக தான் இருக்கும். நேர்மின் அயனியோட சார்ஜ் அதிகமாக அதோட உருவளவு குறைஞ்சிட்டே போகும். எதிர்மின் அயனியோட சார்ஜ் அதிகமாக அதோட உருவளவு பெருசாகிட்டே போகும். எப்படி அப்படின்னா நேர்மின் அயனி எப்போ கிடைக்கும், எலக்ட்ரானை கொடுக்க அதோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சின்னதாயிரும். எலக்ட்ரானை வாங்கிக்க ஆனையான் ஃபார்ம் ஆக அதோட சைஸு பெருசாகிட்டே போகும். அதுக்கு தான் ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். As the positive charge increases, the size of the cation decreases. Important ஒன்று. பாசிட்டிவ் சார்ஜு இன்க்ரீஸ் ஆக அதோட சைஸு டிக்ரீஸ் ஆகும். இப்போ 2+, 3+, 4+ அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக இப்போ 2-, 3-, 4- இப்படி சார்ஜு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அதோட ஆனையோட சைஸு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் நிறையா சேருதுன்னு அர்த்தம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் நிறையா போகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் நிறைய போக உருவளவு என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் சைஸு டிக்ரீஸ் ஆயிரும், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் சைஸு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. For instance, lithium and sodium lost the single electron from their outermost energy level to form cations. The ions so formed are smaller because the remaining electrons are at a inner cells and attracted more strongly by the nucleus. Fluorine and chlorine become negative ions by gaining an electron. When electrons are added, the charge on the nucleus is not great enough to hold the increased number of electrons as closely as it holds the electrons in the neutral atom. So, as seen in atomic radius, ionic radii also decreases along the period from left to right and increase down the
குரூப் இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா பீரியட்ஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது குறையும், அதே மாதிரி குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் அயானிக் ரேடியஸும் பீரியட்ஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும், குரூப்பில் டாப்லேருந்து பாட்டை வர வர இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ லித்தியம் சோடியம் ரெண்டுமே மெட்டல்ஸ் எப்பவுமே எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். இப்போ லித்தியம் சோடியம் பார்த்திங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் அயனாக மாறிடும். எலக்ட்ரான் போயிருச்சு அப்படின்னா என்னாகும், உள்ளே இருக்கிற புரோட்டானோட சார்ஜு அதிகமாக இருக்கும், வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் குறைவாக இருக்கும். அப்போ புரோட்டான் ஒரு சார்ஜ் அதிகமாக இருக்கனால, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கனால வெளியில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி இழுக்கு அதோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். இதே ஃப்ளூரின் குளோரின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு நெகட்டிவ் அயனாக மாறும். அப்படின்னு வாங்கிட்டு நெகட்டிவ் அயனாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட எலக்ட்ரானோட நம்பர்ஸ் அதிகமாகுது. உள்ளே இருக்கிற புரோட்டானை விட வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் அதிகமாகிறதுனால விசை குறைவாக இருக்கிறனால உருவளவு ஆட்டோமேட்டிக்காக பெருசாக தான் இருக்கும். புரிஞ்சுதான்? அடுத்தது பாருங்கள், இதை தான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய எலமெண்ட்டு அதில் இருக்கிற உருவாக்கக்கூடிய அயான்ஸோட அயானிக் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ லித்தியம் 156 பிகாமீட்டருங்கிறத அதோட யூனிட்டு 156 இருக்குது. இப்போ லித்தியத்திலேருந்து பாசிட்டிவ் அயான் கிடைக்கிது. பாசிட்டிவ் அயான் கிடைச்சா அதோட சைஸ் என்ன ஆகுன்னு சொன்னால் குறைஞ்சி போயிடும். அப்போ அதுக்கு 90 தான். இப்போ ஃப்ளூரினுக்கு பார்த்திங்கன்னா 69. இதே ஃப்ளூரின் மைனஸ்ங்கிறது எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு, அப்போ அதுக்கு 119. இப்போ சோடியம் 186, சோடியம் ப்ளஸ்ஸுங்கிறது எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, அப்போ 116. இப்போ குளோரின் 91 பிகாமீட்டர், அப்போ குளோரின் மைனஸ் 167. இப்போ இதில் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அயானிக் ரேடியஸ்னால் அயானிக் ரேடியஸுங்கிறது என்ன அப்படின்னா அயான்ஸோட நியூக்ளியஸுக்கும் அதோட அவுட்டர்மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் மீது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குமோ அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று அதாவது கேட்டையானில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனையானில் ஒரு மாதிரி இருக்கும். கேட்டையான் எப்போ கிடைக்குன்னா மெட்டல்ஸ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் கேட்டையான் கிடைக்கும், மெட்டல்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டால் அவங்க ஆனையான் கிடைக்கும். மெட்டல்ஸை விட அதிலிருந்து உருவாகக்கூடிய கேட்டையானோட சைஸ் சின்னதாக இருக்கும், மெட்டல்ஸை விட அதிலிருந்து உருவாகக்கூடிய ஆனையானோட சைஸு பெருசாக இருக்கும். இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா பீரியட்ஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக அயானிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டாப்லேருந்து பாட்டம் வர வர அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் ஆல்ரெடி குரூப்ஸ் படிச்சிட்டோம். இப்போ பீரியட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் 8 பாயிண்ட் இருக்கும், நிறைய 1 மார்க் வரதுக்கு பாசிபிள். இதுதான் ஹோம்ஒர்க் கொஷின், ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.